ஆ. வணக்கம் மணிகண்டன். நல்ல முயற்சி. வணக்கங்கய்யா. அருமையான முயற்சி. ஆமாங்கய்யா. நான் ரூல் பென்சில சீவியே வச்சுட்டேன். ரூல் பென்சில் இருக்கு இல்லையா? அதே சீவி வச்சுட்டேன். ஆமாங்க. எப்படின்னா, அது நான் இது வோல்ட் ஆம்பியர் குறைஞ்சது இல்லைங்கய்யா. ம். ஆம்பியர் குறைஞ்சது. பேரலல் கனெக்ஷன் குடுத்து பார்ப்போம்னு பார்த்தேன். சீரியல் ம். விட்டுட்டு பேரலல் குடுத்து பார்ப்போம்னு பார்த்தேன். 4 ஆ. பேட்டரி வச்சிருக்கேன். ம். அதான் வோல்டேஜ் உங்களுக்கு காமிச்சிருப்பேனே. வோல்டேஜ் வந்து 1.3 சம்திங் வந்துச்சு. ம். அதுக்கப்புறம் ஆம்பியர் பார்த்தேன். ஆம்பியரு அ அ 1000மாங்கய்யா? 1ன்னா 1000மாங்கய்யா? 1000 1000 தானே? ஆமா. 1000 மில்லி ஆம்பியர் தானே? ஆ ஆ. 1 புள்ளி அது 0.1 வந்ததுன்னா 0.1 இல்ல. வந்ததுன்னா 100, 1 200 புள்ளி 1 அப்ப புள்ளி அப்ப 0 அப்ப வந்துச்சுங்க. 1 ஆம்பியர் வந்துருச்சு. 1 ஆம்பியர். ஆ 1 ஆம்பியர் வந்துச்சுங்க. அப்ப என்னாச்சுன்னா 1 ஆம்பியரு வோல்ட் வந்து பார்த்தா 1.3 ஆமாங்கய்யா. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 1/2 வாட்ஸ் வந்துருச்சு. எவ்வளவு? 1 1/2 வாட்ஸ். ஆமா. 1ன்னு வச்சுக்கங்க. 1 பெருக்கல் 1 1 தானே. 1 ஆம்பியர் 1 வோல்ட்ன்னா 1 வாட்ஸ். பயங்கரமான கரண்ட்டுங்கய்யா. அப்ப நீங்க பேரலல் ம். குடுத்துருங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10 ம். எல்இடி எடுங்க. சொல்லுங்க. 10 எல்இடி எடுங்க. என்னது? 10 எல்இடி. ஆமா. பிளஸ பூரா முறுக்கிருங்க. 10 பிளஸையும் முறுக்கிட்டு, 10 மைனஸையும் முறுக்கிட்டு ஒரே ம். கனெக்ஷனா குடுத்துருங்க. புரியுதா? ம். சரிங்க. அது நாளைக்கு தாங்கய்யா பண்ணணும். எல்இடி எல்லாம் அந்த தம்பி அந்த இதுல 9 வோல்ட் பேட்டரியில குடுத்து எல்லாத்தையும் வெடிக்க வச்சுட்டான். அது தெரியல. நீ அது ஒரு கடைக்கு போனா அது என்ன எட்டனா தானே ரூ. 3/4 ரூ. 1 இப்ப ரூ. 1 அவ்வளவுதான். இல்ல சரி. காலைல வாங்கிக்கலாங்கய்யா. காலைல வாங்கிக்கலாம். ஒண்ணும் ஆமாமா. இல்ல. இப்ப நான் என்ன பண்ணேன், ரூல் பென்சில ஹெச்பி பென்சில் இருக்கு இல்லையா? அத சீவி வச்சேன் ஒண்ணு. அது அற்புதமா வேலை செய்யுது. சரி, அது சரி. 0.7 தான் இருக்கும். ஆ சூப்பர், சூப்பர், சூப்பர். ரூல் பென்சிலே வச்சாச்சு. ரூல் பென்சிலே வச்சுட்டீங்க. ஆ உ பார்த்துட்டு இருந்தா வேலையே நடக்காது. இப்ப என்னன்னா, இனிமேல் நெகட்டிவ் ம். பத்தி கவலை இல்ல. வீட்ல இருக்கிற பென்சில் இருக்கு இல்லையா? ஹெச்பி தீஞ்சு ம். போன ம். பென்சில் எடுத்து 2 வெளிய வந்து ம். 1 சென்டிமீட்டர் தான் நீட்டிட்டு இருக்கணும். கீழ வந்து 2 ம். சென்டிமீட்டர் ம். இருக்கலாம். கிர்ருன்னு அடிச்சு ரொம்ப வளத்தையா ம். இருக்கக்கூடாது. உடைஞ்சு போயிரும். சரி, 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 அப்ப சரி, சரி. இனிமேல் வந்து நெகட்டிவ் பத்தி கவலை இல்ல. நெகட்டிவ்க்கு பேட்டரி அழிக்க தேவையில்ல. நம்ம ரூல் பென்சிலே போதும். என்னது? ரூல் பென்சிலே போதும். ஆ அது காலையில செஞ்சு பார்த்துட்டு நானு. ம். எல்லாம் அதாவது நெனச்சே செஞ்சிரணும். அதுபோக மோட்டார் ஓட்டிட்டு இருக்கிறேன். டபுள் விளக்கு போட்டாச்சு. இது பேரலல் கனெக்ஷன் குடுத்து ம். பாத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ம். நீங்க இப்ப ம். எத்தன ம். எத்தன வோல்ட் மோட்டார் இது? இது வோல்டேஜ் கால்குலேஷன் பண்ணுங்கயா. இப்ப எல்லாம் தூங்கிட்டாங்க. நான் காலைல கால்குலேஷன் இல்ல, பண்ணி இல்ல. இது சொல்லி மேலே சொல்றேங்க. ஒட்டியிருப்பனே. அது விளையாட்டு மோட்டாரா? டாய் மோட்டாரா? இல்ல நான் வச்சிருக்க சிடி மோட்டார். இது இது இந்த விளையாட்டு மோட்டர் மாரி இருக்கு. அப்ப மீறி மீறி போனா ஒரு 3 வோல்ட் இருக்கலாம். 3 வோல்ட் ம். 3 வோல்ட் இருக்கலாம். இல்லைங்க சரி. அவ்வளோ வராது. கொஞ்சம் கம்மியா தான் வரும். அப்ப ஃபேன் 2 போட்டு வோல்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 ரெக்கைய போட்டு அப்புறம் ஓட்டிட்டு 1 1/2 வோல்ட் 2 வோல்ட் இருக்கலாமா? இருக்குங்கய்யா. அப்ப அவ்வளோதாங்க இது இருக்கு. இது இது ஓடிட்டே இருக்குங்கய்யா. அப்படி குறைஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இது வந்து இண்டக்ஷன் லோடு, மோட்டார் லோடு குடுத்துருக்கிறீங்க. புரியுதா? அ ஆமாங்கய்யா. மோட்டார் லோடு குடுக்குறப்ப, நீங்க பேரலல்லா குடுத்துட்டீங்க. அது அது இப்படி கூட குடுக்கலாம். ம். அதாவது ம். அ வோல்ட் ம். வோல்ட் வந்து ஒரு ஒரு 5 வோல்ட், 6 வோல்ட் குடுத்துட்டு, 2, 3 ம். மோட்டார் நீங்க 2, 3 மோட்டார் கனெக்ஷன் குடுக்கலாம். என்னது? இதுலயா? ஆமா. இதுலயே குடுக்கலாங்களாய்யா? ஆ இப்ப இது இது பார்த்தீங்கன்னா, நீங்க எங்க மாத்திட்டீங்க? நீங்க இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, என் ஆம்பியர் அதிகப்படுத்திட்டீங்க. ஆம்பியர் அதிகப்படுத்தி, ஆமா. வோல்ட் குறைச்சிட்டீங்க. ம். சரியா போச்சா? ஆமாங்க. அதாங்க நான் என்ன ஆம்பியர் இல்லாம தான் எனக்கு மோட்டர் ஓடல. ஆ அது அதான் பார்த்தேன். அது ஒண்ணும் பிரச்சனை பேரலல் இல்ல. கனெக்ஷன் அது குடுத்தா இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வரும்னு. நான் வந்து ஒண்ணுன்னே இப்ப என்னது பார்த்தீங்கன்னா, ஆ ம். 1.3 வோல்ட்லயே 1.3 ம். வோல்ட்லயே என்னது டிவிடி மோட்டார் ஓடிட்டு தான் இருக்குது. ஆமா. சூப்பரா ஓடுது அது. எத்தன மணி நேரம் ஆச்சுங்க? காலையில 10 மணிக்கு போட்டேன். காலையில 10 மணிக்கு போட்டீங்க. மணி என்ன மணி 10 ஆச்சு இல்லையா? 2வதுங்க இதுல இதுல ஒண்ணு நல்ல கூர்மையா ஒண்ணு கவனிக்க வேண்டியது ஒண்ணு இருக்குன்னா, இன்னைக்கு நான் பார்த்தது என்னன்னா, ஆ கவனிங்க. இது இது என்னன்னா, ஃபுல்லா இப்ப இருக்கிறது எனக்கு வெக்ஸ் ஆயி போச்சுங்க. மோட்டர் ஓடலன்னோனே. ம். என்ன பண்ணேன், அந்த ஜிங்க் சிலிண்டர் இருக்கிறது எல்லாத்தையும் அந்த நம்மள்ட்ட எமரி ஷீட் இருக்கு. ஆ, அத வச்சு நல்லா தேய்ச்சுட்டேன். ஆ. தேய்ச்சுட்டு எல்லாத்தையும் பேரலல் கனெக்ஷன் குடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. ம். இப்பதான் கொஞ்சம் இதா இருக்கு. இப்ப நான் மறுபடியும் சீரியல் கனெக்ஷன் குடுத்தா கூட வோல்டேஜ் வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. காலைல குடுத்து பார்க்கணும். அது வோல்ட் டெவலப் ஆயிக்கும். நிச்சயம் அதுதான் அந்த இப்ப என்றது வோல்ட் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப நான் வந்து என்ன பண்ணது இன்னைக்கு என்ன ஐயா பண்ணிருக்கேன் தெரியுமா? ஆ, இல்லைங்கய்யா. நீங்க நீங்க ம்
நம்ம இதுல என்ன கவனிக்க வேண்டிய முக்கியமானது இந்த தீஞ்சு போச்சுன்னு சொன்னீங்களா, அத கூட தேய்ச்சு கூட சரி பண்ணிடலாம்னு நெனைக்கிறேன். தீஞ்சு போன மோட்டார். இப்ப தீஞ்சு நான் எடுத்தது என்கிட்ட வந்து இப்ப நான் என்ன இப்ப என்ன நீங்க எத சொல்றீங்க? மின்கலத்த இந்த தானே சொல்றேன். பேட்டரி எவரடி சொல்றேன். பேட்டரி தானே. பேட்டரி மின்கலத்த தான் சொல்றேன். பேட்டரி நான் புது பேட்டரி ஆமா. உங்கள தான் புதுசு வாங்க சொல்லியிருக்கேன். நான் இன்ன வரைக்கும் ஏன் உங்களுக்கு புதுசு வாங்க சொன்னேன்? ம். கிடைக்காது உங்களுக்கு. நீங்க குப்பையில போய் பொறுக்குவீங்களா? இல்லைங்க. நான் 2 தாங்க புதுசு வாங்குனேன். மீதி எல்லாமே பழசு தான். ஆமா. அது நல்லா ஓடுது. அதுல அதுல முதல்ல வோல்ட் செக் பண்ணி புதுசு பாருங்க. கூட ஓடலைங்க. புதுசு பழசு கூட தான். ஓடல. ஆ. பழசு தான் ஓடுது. ம். அதிலயே ம். 1.4 சரி இப்ப விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்லப் போறீங்க? சொல்லுங்க. இல்லைங்க. அந்த தீஞ்சு போன பேட்டரிய நம்ப ஃபுல்லா அதாவது கொஞ்சம் நல்லா சர்ஃபேஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி, ஆமா, அதுக்கப்புறம் கனெக்ஷன் குடுத்தா பக்காவா இருக்கும். ஆமா. ம். நீங்க ஏங்க அப்படியே குடுக்குறீங்க? பளபளப்பு நான் தான் பளபளப்பு இருக்கணும், பளபளப்பு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஆமாமா. இல்ல நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, தீஞ்சு போன பேட்டரிய போடாதீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். அத கூட நம்ம தேய்ச்சு கூட போட்டுறலாம்ன்னு சொல்றேன். தீஞ்சு போனா மேல இருக்க வந்து இது இருக்கணும். சுத்தமான துத்தநாகம் இருக்கணும் மேல. ஆ அதாங்க இப்ப இந்த ஆக்சிடேஷன் ஆயிடுச்சுல்ல, அத கூட தேய்ச்சோம்னா நம்ம பளபளன்னு வந்துச்சுன்னா, அத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு சொல்றேன். ஆமா. நீங்க பிளேடு திக்னஸ் இருந்தா போதும். முறியாம இருந்தா சரி. ம். கரெக்ட். இப்ப நான் என்ன தெரியுமா பண்ணிருக்கேன்? எவரிடி ம். பேட்டரி செத்துப்போன பேட்டரி வந்து பெரிய பேட்டரி ஒண்ணியா பேட்டரி பெருசா இருக்கும் இல்லையா? ரேடியோக்கு போடும் இல்லையா? ஆமா. அது குப்பையில 2 கடந்து இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். அது செத்து போனது. உடைச்சு பார்த்தா வெறும் கறிக்கட்ட மாரி இருக்கு. அது என்ன பண்ணும் தெரியுங்களா? ம். ஏற்கனவே ம். ஒரு பழைய 1 வோல்ட் பேட்டரி சின்ன டபிள்யூஏ பேட்டரி ஒன்று இருந்ததா, அதுல வந்து இத்து ம். போனது. அத அழகா ம். மெல்ல பிரிச்சு எடுத்து, அத பூரா ம். அப்படியே அந்த ஜிங்க் தகர எடுத்து, அ ம். ம். வேற எந்த மெட்டல் ஏன்னா இது வந்து நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 18 கான்செப்ட். இது வந்து ட்ரிபிள் ம். சிக்ஸ் கான்செப்ட்னு ம். சொல்லுவாங்க. அந்த ட்ரிபிள் சிக்ஸ் கான்செப்ட் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். ஏன்னா, இது வந்து ம். அந்த ம். படிக அமைப்பு தெரியாம யாரு கனெக்ஷன் குடுத்தாலும் வேலை செய்யாது. ம். ம். படிக அமைப்பு இதுல யாரும் ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. யாரு? ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க. ம். ஏன்னா உங்களுக்கு வந்து காப்புரிமை ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைல் பண்ணி நம்பர் ம். வாங்கியாச்சு. இனி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் இருக்குது. 4 ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. அப்புறம் 2வது ஸ்டெப் இருக்குது. அப்புறம் 3வது ஸ்டெப் ம். இருக்குது. 4வது ஸ்டெப். புரியுதுங்களா? ம். 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 அதெல்லாம் 1 வருஷம் ஆயிரும். அந்த 1 வருஷத்துக்குள்ள இன்னும் பயங்கர டெவலப் பண்ணிக்கலாம். பொறுமையா டெவலப் பண்ணி இப்ப நீங்க 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 இப்ப ம். அடுத்தது வந்து பேரலா கொடுப்பீங்க. நீங்க சீரியல் குடுத்தாச்சு. அடுத்தது பேரலல் குடுக்க சொல்லப் போறேன். புரியுதா? ம். கரெக்ட். பேரலல் குடுத்தா ம். நீங்க லோட் அதிகப்படுத்திருக்கீங்க. வோல்ட்ட குறைச்சிட்டு ஆம்பியர் அதிகப்படுத்திருக்கீங்க. சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா, ஆமாமா. சராசரி எல்லாத்துலயும் 200 மில்லி ஆம்ப் வருது. எல்லாது ம். 200 மில்லி ஆம்ப் வருது. 250 மில்லி ஆம்ப் வருது. கரெக்ட்டா வருது. 250 மில்லி ஆம்ப் வருது. வோல்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாத்துலயும் வோல்ட் வந்து 1.4 இருக்கு. அப்ப ம். அப்ப ம். ம். 200 மில்லி ஆம்ப் இருக்குதுங்க. விளையாட்டு இல்லைங்கய்யா. என்னது? ம். 250 மில்லி ஆம்ப் ம். இருக்குது. ம். இது செத்து போன பேட்டரில 250 மில்லி ஆம்ப் எங்க இருந்து வந்துச்சு? ம். 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 இது கரெக்ட். செத்து அப்ப நீங்க உயிரோடு இருந்து கொலை ம். செஞ்சாலும் அது செத்து போனதுதான். ம். அங்க இருக்கிற நமக்கு வந்து கரெக்ட் தான். அங்க இருக்கிற மெட்டல் தான் முக்கியமே தவிர உயிர் இருக்குதா? இப்போ நான் என்ன சொல்லணும்? ம். நான் ம். வந்து ஆராய்ச்சி பண்ண ம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி போட்டா ம். வருங்கிறதுக்காக நான் வந்து நெறைய ஆராய்ச்சி பண்றதுனால, அந்த குப்பையில போய் பொறுக்கி, ம். பொறுக்கி, பொறுக்கி, பொறுக்கி அப்படியே யோசனை பண்ணிட்டு ம். நான் இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். அப்படியே போவேன். நேரா குப்பை மேட்டுக்கு போயிருவேன். ம். குப்பை மேட்ல அப்படியே பார்த்துக்கிட்டே ம். இருப்பேன். என்னென்ன கிடக்குதோ பொறுக்கிட்டு வந்துருவேன். என்னென்ன கிடக்குதோ ம். இப்ப இன்னைக்கு காலையில கரெக்ட் தாங்க. போனங்காட்டி இன்னைக்கு காலையில போனா, அந்த காய் சொரவத ம். புதுசா எவனாச்சும் போட்டு பாரு. காய் சொரவுறான் பாருங்க. அந்த காய் சொரவுறது ம். அப்படியே பிளேடு ம். புத்தம் புது பிளேடு. எடுத்துட்டு வந்து பார்த்தா வெள்ளரிக்காய் சர்ரு அறுக்குது. கேனப்பை எவனோ போட்டு போயிட்டான். ம். லூசு முண்டங்க. அது வாங்கினே எனக்கு ரூ. 20 வேணும். அந்த லூசு முண்டம் போட்டு போயிடுது. ஆமா. அந்த மாரி பென்சில் கிடைக்கும், பேனா கிடைக்கும். ஒண்ணும் இல்ல காலையில போயி ரூல் பென்சில 2, 3 ரூல் ம். பென்சில் பொறுக்கிட்டு வந்தேன். ம். ம். இந்த அப்புறம் பார்த்தா நம்ம இதுல இந்த ஆலிகேட்டர் கிளிப்புக்கு பதிலா வேற ஏதாவது என்னங்க யூஸ் பண்ணலாம்? பித்தள கிளிப்பு போட்டுக்கலாம். ஆனா இந்த தண்ணீல போட்டுருங்க. எல்லாத்தையும் தண்ணீல போட்டுருங்க. எல்லாத்தையும் தண்ணீல. தண்ணிக்குள்ள போட்டுருங்க. தண்ணிக்குள்ள போட்டு மண்டைய உடைங்க எல்லாத்தையும். இப்ப நான் வந்து என்ன பண்ண தெரியுமா? சரி. 2 செல் எடுங்க. 2 கண்ணமா செய்யுங்க. புரியுதா? எனக்கு 2 நாளா இந்த இது ஓட்டி ஓட்டி எனக்கு இந்த சீரியல் கனெக்ஷன்ல ஓடலையா, ஆம்பியர் கிடைக்கல. அதே மண்ட குழப்பி குடைச்சலா போச்சு. எனக்கு என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் சரி இந்த அது இருக்கட்டுங்க. அப்ப எழுதி வைக்கணுமே இல்ல. நீங்க அரைகுறையுமா போடுறீங்க. என்ன காரணம் என்னன்னு அப்படி சொல்லி இன்ன செய்ய போறேன்னு சொல்லுங்க. சும்மா ஒரு 2 அதுக்கு வினாடி தாங்க வீடியோ போட்டேன். அதுக்கு தாங்க வீடியோ போட்டேன். ஆமா புரியல. எனக்கு ஓ! புரியல. அத என்னமோ சொல்லணும்னு சொல்றீங்க. எல்லா ஆ விஷயத்தையும் சொல்லணும். புரியுது. சும்மா ஓடிட்டு இருக்குது பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாது யாருக்கு. மண்ணு மாரி தான் இருக்கும் அதுல. விஷயத்த பேசி பேசி பழகணும். சரி காலையிலேயே போட்டுறீங்க.
காலையில. அது பரவாயில்லண்ணே. அது வந்து செருப்படி வாங்கினா தானே புத்தி வரும். ஆமா 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 ஆமா. நீங்களாவது நல்லது நல்லது. செய்யறீங்க. நெறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இனிமேல் எவனும் ஆமா. கமெண்ட் பண்ண மாட்டான். இன்னைக்கு தண்ணிக்குள்ள நீங்க ம். தண்ணிக்குள்ள அத போட்டீங்கன்னா, உலகத்துல எவன் வாய ம். மூடிருவானுங்க எல்லாருமே. புரியுதா? எல்லாத்தையும் கரெக்ட் வாயும் தாங்கய்யா. அடைச்சாச்சுங்க. அது வந்து இஸ்ரோ ம். முண்டங்கள், ம். ம். ஐஐடி முண்டங்கள், ம். டிஆர்டிஓ முண்டங்கள், ம். அப்புறம் மேக்ஸ் பிளாங்க் முண்டங்கள், ம். எம்ஐடி முண்டங்கள், ம். அப்புறம் ஜப்பான் முண்டங்கள், ஜெர்மனி முண்டங்கள் எல்லா முண்டங்களுக்கும் வாய் அடைச்சாச்சு. நான் பேசணும். நீங்க செஞ்சவங்க ஆனா உங்களுக்கு இது புரியவே ம். புரியாது. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப பாருங்க புதுசா ஒண்ணு சொல்றேன். ம். இது 666 கான்செப்ட்ங்கிறேன். 666ன்னா 3618. ம். இந்த 3618 உடைய உலகத்தை பின்ன ம். இன்னைக்கு என்னமே கேள்வி கேட்டிருக்கேன். 18 ம். ம். 18 படிக அமைப்பு உள்ள 18 அறுகோணம் உள்ள ஒரு மெட்டல் குடுங்கடான்னு நான் ம். சொல்லியிருக்கேன். அவனா சொல்றேங்கடா அப்படின்ட்டு நான். ம். ம். அது ஏதோ திங்க் 18. பண்ணியிருக்கீங்கன்னு யோசிச்சு. ஆமா. அது மரநாட்டி அடிப்பேன். அந்த மாரி எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கடா. ஆனா இது வரைக்கும் எல்லாமே வரல. எல்லாம் கனசதுரத்துல தான் வருது. ம். புரியுதா? ம். 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 அதாவது எப்படின்னா, அ அது எப்படி அருகோண வடிவுல வரணுமா? 18 சொல்றேன். அறுகோணம் மும்மூங்க, ஐமூஞ்சி பாஞ்சு, ஆறுமூங்கு 18 அப்படி கூட அரும வரலாம். 18. ஆ. அறுமூங்கு ஓகே, 18 ஓகே, ஓகே. அப்படி வரலாம். அதாவது அறுகோண வடிவம். ம். 3ஆல பெருக்கிட்டு போவாங்க. 3, 3, ஐமூ 2 மூங்கு, 6 ம். ம். ஐமூங்கு பாஞ்சு, 6 மூங்கு புரியுது. 18, 7 மூங்கிறது 8 மூங்கிறது 9 பைட்மூ 15 மூங்கு 45 வரணும். ஆனா ஒரு ஜெர்மன் முண்டா ம். 15 மூங்கு 44 ம். எழுதி வச்சிருக்கான். இவனெல்லாம் என்ன பண்றது? அந்த முண்டத்த அந்த அந்த முண்டன் தான் வந்து குவாண்டத்திலே பெரிய முண்டமாமா. அவன் பேரு மேக்ஸ் ம். பிளாங்க்னு பேரு. யாரு? மேக்ஸ் பிளாங்க். யாருங்க அவங்க? அதான் ஜெர்மன் முண்டம். அவன் நோபல் பரிசு வாங்கின முண்டம். அ. ஆ, 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 அந்த முண்டை வந்து 5 மூங்க 44 எழுதி வச்சிருக்கு. உலகத்துல எங்கேயாவது 5 மூங்க பள்ளிக்கூடத்து வாய்ப்பாடு சொல்ற குழந்தைங்க கேட்டீங்கன்னா 5 மூங்க 45 ம். சொல்லும். அந்த முண்டை 5 மூங்க 44 சொல்லி பிரபஞ்ச ம். ம். பிரம்மச்சரியன் கால அளவே கெடுத்து விட்டாங்க. ம். 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 ஆனால் 2023ல அதே அதே ம். கணக்கு போட்டு ம். ம். ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த அன்னை எல் ஜூலியர் வந்து 6 மூங்கு 18 அப்படின்னு கணக்கு போட அவங்க சொன்னாங்க. 6 மூங்கு 18னா ம். அப்ப 5 மூங்கு ம். 45. அது 6 மூங்கு ம். 18னா 5 மூங்கு 45ன்னு கணக்க அந்த மாதிரி நோபல் பரிசு ம். ம். வாங்கிடுது. நோபல் பரிசு வாங்க ம். ஆனால் உலகத்துல எவனுமோ வாய் திறந்து அப்படியே பெருக்கிட்டே போங்க. ம். 6 மூங்கு 18, 7 மூங்கு 23, 7 மூங்கு 23, 8 மூங்கு ம். 26, 9 மூங்கு இருக்கு. 24, 5 மூங்கு 30, 11 மூங்கு 33, 12 மூங்கு 36, ம். 14 மூங்கு ம். 42. என்னது? ம். ம். 14 3 42. ம். அப்ப 5 மூங்கு 45. ஆனா 44 ஒரு முண்டம் எழுதி வச்சிருக்கானே இவனெல்லாம் எப்படி இவனை என்ன பண்றது இவனையெல்லாம்? ம். ஆனா 6 மூங்கு 18 சொல்லிட்டு நோபல் பரிசு வாங்கிடுது. அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எழுதிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு கணக்கு போட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிடுது. ஆனா இந்த அந்த அம்மா நோபல் பிரைஸ் எதுக்காகங்கய்யா வாங்குனாங்க? அந்த அது அம்மா? அந்த அம்மா எதுக்கு வாங்கினான்னு கேட்டீங்கன்னா, அடுப்பெரிக்கிறது கூட வேலைக்கு ம். ஆகாது நோபல் பிரைஸ். ம். இட்லி சுடுறது கூட ஆகாது நோபல் பரிசு. என்னது? இட்லி இட்லி புட்டு சுடுறது கூட சுடுறது ஆகாது. கூட ஆகாது. என்ன இப்ப என்ன? புட்டு சுடுறது நீ ம். என்ன நீ இந்த நாட்டுக்கு என்னய்யா நீ ஆட்டோ செகண்ட்னு ம். சொல்லிட்ட. என்னடா ஆட்டோ சரி. ம். நீ அறிவாளி தான். அதனால இட்லிக்கு ம். ஆகுமா, சோத்துக்கு ஆகுமா, சாம்பாருக்கு ஆகுமா ஒரு இடவுக்கும் ஆகாது. இது வரைக்கும் 125 தடவை நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. ஒருத்தன் கூட ம். மின்சாரத்தை மலிவா கொடுக்கல. என்னது? மலிவா குடுக்கல. நீங்க கரெக்ட் தாங்கய்யா. மின்சாரம் மலிவா தயாரிக்க இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்ப 2 செல் ம். எடுத்து இப்ப என்ன அவர்தான் சொல்லிட்டே இருக்காரு. யாரு? ஆ ம். ம். ஆரணி தட்சிணாமூர்த்தி வந்து இப்படி செய்ய இப்படி செய்ய அவரு அவரு எனக்கு அவர் வந்து பேராசிரியரா ம். இருக்காரு. எலக்ட்ரிக்கல் பேராசிரியர், மின்சார பேராசிரியரா இருக்காரு. புரியுதுங்களா? ம். 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 அதான் ம். அடிக்கடி ம். உள்ள பூந்து வேலை நான் போட்டு வாங்குறேன். அவரு நெறைய ஐடியா குடுத்துக்கிட்டே வர்றாரு. பயங்கர ஐடியா. ம். புரியுதுங்களா? இப்ப ம். அடுத்து ம். என்ன சொன்னேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? ம். நான் வந்து ஒரு ம். 500 பேட்டரி செய்றேன். அந்த 500 பேட்டரி கான்செப்ட் இப்ப வர்றாரு. இப்ப வந்து ம். ஆம்பியர் அதான் ம். எப்படின்னா, நீங்க ஆம்பியர் டெவலப் பண்றதுக்கு காயில் மெத்தடுக்கு ம். போலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது அது ஒரு முறை ம். இருக்கு. செராமிக்ல செய்ற ஒரு முறை ம். இருக்கு. இல்லைன்னா ம். டைரக்ட் கரண்டே குடுத்தரலாம். வோல்ட்டுக்கு ஒரு ம். வரிசை வச்சுக்கோ. ம். ஆம்பியருக்கு அடுத்தடுத்து வரிசை ம். வச்சுக்கோ. ம். ம். ஆனா என்னுடைய கணக்கின்படி ஒரு அவரு வந்து ம். என்ன சொல்றாருன்னா 20 மில்லி ஆம்பியர் நம்ம கணக்கு நான் சொன்னேன் 100 வாட்ஸ் கணக்கு போடுன்னு சொன்னேன். நான் என்ன சொல்றேன்னா, ம். அத விட நம்மளது ஹை ம். ஆம்பியர். ஏன்னா இல்லைங்க. நம்மளோடது வந்து காம்பேக்ட்டாவும் இருக்கணுங்கய்யா. அதே டைம்ல அந்த எல்லாமே அந்த எஃபெக்டிவா அந்த ஒர்க் லோடையும் பண்ணிரணும். அந்த மாரி தான் டிசைன் அப்ப நான் பண்ணுங்கய்யா. என்ன சொல்றேன்னா 500 பேட்டரில செஞ்சிரலாம். எத்தன பேட்டரி? 500 பேட்டரில. நீங்க ஒண்ணும் வேண்டாம். இந்த இந்த பென்சிலுக்கு ஹெச்பி பென்சிலுக்கு நீங்க
500 வாங்கிட்டு ம். 500 நான் வந்து இப்ப நான் நெகட்டிவ்க்கு தெரிஞ்சு போச்சு. ரூல் பென்சில் வச்சுட்டு போயிடலாம். இப்ப ரூல் பென்சில் இப்ப இந்த 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 பேரலல் இப்ப நம்ம குடுத்திருக்கிற பேரலல, இந்த பேரலல இப்ப 4 குடுத்துருக்கேன். இந்த ஆ 4 வந்து இன்னொரு 4 கனெக்ஷன் பேரலல்ல குடுத்து, அத சீரியல்ல கனெக்ஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா எப்படி? ஆமா. அதுல குடுக்கறப்போ ம். மாத்திக்கலாமே. வோல்ட்ல இருந்து ஆம்பியரா மாத்தலாம். வாட்ஸ் ஒரு நீங்க பெருக்கி பார்த்து வாட்ஸ் கரெக்ட்டா வரும். வோல்ட்டாவும் மாத்தலாம், ஆம்பியரும் மாத்திக்கலாம். ம். இல்லைங்க. இப்ப நமக்கு இதுல வந்து பவர் வந்துருச்சு. இப்போ ஆம்பியர் வந்துருச்சு. இப்ப ஆமா. இது 4 குடுத்துருக்கேன். 4 ஆ. குடுத்துருக்கேன். 4 பேட்டரி. அதே மாரி 4 இன்னும் பேட்டரிய 4 பேரலல்ல இன்னும் 4 2 குடுத்தீங்கன்னா, ஆ இன்னும் 4 குடுத்தீங்கன்னா, வோல்ட் அப்படியே இருக்கும். இன்னும் ஆம்பியர் வந்து 2 ஆம்பியரா மாறும். அப்ப அப்ப இது 2 வாட்ஸா இல்லைங்க. மாறிரும். அ அத வந்து சீரியல்ல தானே குடுக்கணும் எப்படி? இந்த 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 2 இந்த 4 2 4 2 செட் 4ன்னு வச்சுக்கோங்க. ம். அத நம்ம சீரியல்ல கனெக்ஷன் குடுக்க முடியுமா? குடுக்கலாமே. குடுத்தா என்ன ஆகும்? உங்களுக்கு என்ன ஆ வேணும்? ஆமா சீரியல் கனெக்ஷன் குடு. வோல்டேஜ் மல்டிப்ளிகேஷன் ஆகுமா சார்? ஏன்? அது பிரிச்சு இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இதுல ஆ இதுல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சிந்திச்சு வோல்ட் செய்யணும். ஆ. வோல்ட் வேணுமா? ஆம்பியர் இப்ப வோல்ட்டையும் ம். டெவலப் பண்ணலாம். ஆம்பியர் இந்த வோல்ட் ம். டெவலப் பண்ற வரப்ப பேட்டரியினுடைய பேட்டரி பெருசா பேட்டரி ம். நெறைய வாங்கணும். அதே விஷயம் தான். என்னது? பேட்டரி நெறைய வாங்கணும். ம். சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா அது ஏரியா அதிகமாயிட்டே போகும். அந்த ஏரியா அதிகமாகறப்ப உங்களுக்கு வோல்ட், ஆம்பியர் ம். அதிகப்படுத்திக்கலாம். சரிங்க. அது ஏன் நீங்க என்னன்னு 4 பார்ப்போம்யா. இப்ப 4 வச்சாச்சு இப்ப 8 வைக்கிறப்ப மின்சாரம் வந்து தானே தீரணும். அதான் படிப்படியா செய்வீங்க. ஏங்க நாளைக்கு ஏதாவது ஒரு பண்ணி படி பார்ப்போம். அரிசிக்கு ஒரு படி அரிசி போட்டா ஒரு பானை ஆகுது. 2 படி போட்டா 2 ம். பானை ஆகுது. அந்த கணக்கு தான் கரெக்ட் தான் அது. நீங்க ஆமா. இன்புட் குடுக்க ம். அவுட்புட் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஆமாமா. கரெக்ட்டா கரெக்ட் வந்துரும். தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ம். ஒரு வரிசை அதாவது என்ன ம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு 100 செய்யுங்க. முதல் வரிசை 100. அப்ப 100 ம். வோல்ட் ஆச்சா? ம். ஆமா. அதுக்கு அடுத்த வரிசைய ஆம்பியரா வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வரிசைய ஆம்பியரா வச்சுக்கலாம். இப்ப ஆம்பியர் என்ன எப்படி தெரியுமா வருது? இப்ப நான் கணக்கு ம். போட்டு பார்த்தா, ம். 1க்கு வந்து 200 மில்லி ஆம்ப் வருது. 1க்கு குறைஞ்சபட்சம் 200 மில்லி ஆம்ப் 200 மில்லி வருது. ஆம்ப். அப்ப ஒரு ம். வரிசை வச்சுக்கங்க. ஒரு வரிசைக்கு 100ன்னா 100 ம். 100 மின்கல வைக்கணும். ஆ 1000 மில்லி ஆம்ப் தான் ஒரு ஆம்பாங்கயா? ஆமாமா. எல்லாம் 1000 மில்லி ஆம்ப் ஒரு ம். ஆம்ப். ஒரு ஏன்னு சொன்னா 1000 ஆ. மில்லி ஆம்ப். புரியுதா? அப்ப வந்து ஆ. 1க்கு வந்து பாத்தீங்கன்னா, 1 1/4 வோல்ட்டுமே 200 மில்லி ஆம்ப் ம். உறுதி ஆயிடுச்சு. சரியா? ம். 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 அதுக்கு தான் வந்து அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் இப்ப அவரு சொல்ற கணக்கு ம். எனக்கு என்னன்னு புரியல. அது என்னமோ சொல்றாரு. ம். இப்ப 2 லோடு ம். இருக்குங்க. அதாவது லைட்டுக்கு வந்து அதிகமா லோடு எடுக்காது. இருக்கிறத அப்படியே பழகிக்கும். இந்த மோட்டாருக்கு ஆமா. தான் லோடு எடுக்கும். மோட்டாருக்கு தான் லோடு ஆமா. எடுக்கும். புரியுதா? ஆமா. ஆமா, ஆமா. மோட்டார்னா டார்க் முறுக்கு விசை அதிகமா அர்த்தம். முறுக்கு விசை அதிகம். அதிகமா அதிகமா இருக்கும். அது ம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வோல்ட் அதிகப்படுத்த போறல. என்னது? வோல்டேஜ் அதிகமா படுத்திக்கணும். ம். ஆ சும்மா கரண்ட் சும்மா தானே வருது. அது அப்ப கரெக்ட், 2வது கரெக்ட். வந்து அது ம். சரி அந்த பேட்டரி எடுத்து பாருங்க. ஆ அந்த 1, 3 காமிச்சிட்டே இருக்குமே. அ ஆ எனக்கு காலையில பார்க்குறேங்க. காலைல செக் இதெல்லாம் பண்ணணுங்க. எழுதி வைக்கும். கேட்கறப்ப டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். என்னது? வோல்டேஜ் தானங்க சொல்றீங்க? 1, 3 பின்ன தான் வருது. ஆ? ஆ. 1, 3 தான் வருது. 1, 3 தான் வருது. அப்புறம் சாகலைன்னு தானே அர்த்தம். வோல்ட் எப்படி டெவலப் ஆச்சு? வோல்ட் ஏன் சாகல? அதான் சாகல. ஏன் சாகவில்லை? அதான் குவாண்டம். என்னது? அதான் குவாண்டம். இதே பாருங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? செத்துப்போன அ ட்ரிபிள் ஏ ம். பேட்டரி வந்து குப்பையில இருந்து எடுத்துட்டு வந்து 2ஆ வெட்டிட்டேன். என்னது? ஆமா சொன்னீங்கயா. அது வந்து ரொம்ப பவரா இருக்குன்னு. எல்இடி வந்து ரொம்ப பவரா இருக்கு. அதுல தான் மோட்டர் கூட ஓட்டுறேன்னீங்க. இந்த டிவிடி மோட்டரு. ஆமா. அது வந்து குட்டியூண்டு இருக்கு. அது குட்டியூண்டு இருக்கு. நான் வேணா அது கையில கூட அ எங்க வச்சிருக்கேன் பாருங்க. அத நான் எடுக்கலீங்க. அத நான் எடுத்து செய்றேங்க. அதுதான் நான் இன்னும் செய்யல. நீங்க அத செய்ய அப்ப சொன்னீங்க. வோல்ட் என்னன்னா 2ஆ வெட்டினாலும் அதே 1 1/4 வோல்ட் காட்டுதுங்கன்னா? 2ஆ வெட்டி 2ஆ வெட்டி எப்படிங்க பண்ணீங்க? 1 1/4 வோல்ட் காட்டுது. 2ஆ வெட்டியாச்சு அவ்வளவுதான். 2ஆ வெட்டுனீங்கன்னா 2த்துலயுமே 1 1/4 1 1/4 காமிக்குதா? ஆமா. இல்ல இதுல 1 1/4 அதுல 1 2த்துலயும் 1/4 காட்டுது. அப்பா! ஆ, ம். நீங்க வேணா என்ன பண்ணுங்க 2ஆ வெட்டிருங்க. 2ஆ வெட்டிருங்க. புரியுதா? பரவாயில்லையே! 2ஆ அ. வெட்டிட்டு 1 2ஆ மில்லிமீட்டர் வெட்டுனீங்கயா? 2ஆ வெட்டுனீங்க. கீழ ஒரு இதுதான் கீழ இது இருக்கும். கீழ என்ன பேஸ் இருக்கு? இருக்கும். ஒரு இதுக்கு பேஸ் இருக்காதுல்ல? அதெல்லாம் தேவையில்ல. பேஸ் இருக்காது. சரவுண்டிங்ல இருக்கிறத எடுத்துக்கலாம். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. மேல வந்து ம். நான் ஜிங்க் இருந்தா சரி. அவ்வளவுதான். கீழ பேஸ் இருக்கணும். அவ்வளோதான். மேல பேஸ் ஆ இருக்கணும். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல. அதெல்லாம் தேவையே இல்ல. சூப்பர். ஒரு செம்ம புடலங்காய் இது. தேவையில்ல. எவன் சொன்னான்? கீழ பேஸ் வேணும், வெங்காயம் வேணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆ, ஆ. நான் மின்காந்தம் வச்சு பார்க்கும் பொழுது தான்,
மின்காந்தத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு மின்காந்தம் தான் நம்ம நிறைய மூளை வேலை கொடுத்தது. என்னடா மின்காந்தம் இந்த வேலையை பண்ணுது, என்னடா இன்சுலேட்டர் மாதிரி வேலை ம், செய்யுது, காந்தத்து மேல மின்சாரத்தையே கடத்த மாட்டேங்குது, ஏன்டா காந்தத்துல எங்கேயாவது மின்சாரம் கடத்தாம இருக்குமா, தண்ணி வச்சா அது எது ம், கடத்துமே, காந்தத்து மேல ம், மின்சாரம், ம், சாதாரண காந்தத்துல மின்சாரத்தை கடத்தாது, பிளாஸ்டிக் தகரத்துல ம், மின்சாரம் கடத்துது. இந்த உலகத்திலே தலை ம், சிறந்த காந்தம்ங்கிறான், அது ஏன்டா கடத்த மாட்டேங்குதுன்னா, கடைசியில ம், பார்த்தா ம், அந்த மேல ஒட்டிட்டு இருக்குது ம், பாருங்க, அந்த ம், அந்த ம், அந்த பளபளப்பு, அந்த பளபளப்புன்னா காத்துல வினைபுரியாம இருக்கிறதுக்காக. ஏன்னா என்ன மோட்டார் கெட்டு போச்சுன்னா அவ்வளவுதான், வீணா போயிடும் அது, புரியுதுங்களா? ம், ம், ம். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க விலை ம். பயங்கரமான விலையுடையது, அந்த காந்தம் பயங்கர விலை, ஆபத்தானது. ஃபெரோ மேக்னெட்டிக். டயாமேக் இது நியோடைமே மேக்னெட், என்டிஎஃப்பி, என்டிஎஃப்பிம்பாங்க. 3 வகையான நியோடியம் பொருள்கள் அது. மேக்னெட்டிங்லையா? ஆ. நியோடைமியம், நியோடைமியம் வெறும் ஆ. நியோடைம் வேலை செய்யாது. நியோடைமியத்தோட இரும்பு துகள், ஆ. போரான் துகள், 3 துகள் கலந்தது. என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்காய்ங்க. அதுல செராமிக், அது ஒரு செராமிக்கே போட்டு அழுத்தி பிரஸ் பண்ணி பண்ணிடுறாங்க. அது செராமிக் தான். கீழே போட்டா உடஞ்சிரும், கீழே போட்டா அவ்வளவு டனார்னு உடஞ்சிரும். நான் அதுல கல்லு அவ்வளோ பவர் கல்லு இருக்கு. மாதிரி வயற மாதிரி இருக்கும், கீழே போட்டீங்கன்னா உடஞ்சிரும். ம். அதுல அவ்வளோ பவர் இருக்குங்கய்யா. ஆமா பாரு, வீக்னஸ் பாருங்க, வீக்னஸ் எங்க இருக்குது, கீழே போட்டா உடைஞ்சிருவேன். ஆனா பிரிஸ்டல். ஆமா. அதேதான், பிரிட்டல்பாங்க, அதேதான். ம். இப்ப அதுலதான் ம். அந்த மேல் பூச்சி வந்து சந்தேகம் வந்துச்சு, என்னடா மேல் பூச்சி. ம். அப்புறம் என்ன பண்ண, அந்த மேல் அப்புறம் என்ன தண்ணிக்குள்ளேயே நான் வந்து என்ன பண்ண, விளையாட்ட தண்ணிக்குள்ளே வச்சு வண்டி நோண்டிக்கிட்டே இருந்தேன், சும்மா இருக்கிறப்ப நோண்டிக்கிட்டே ம். இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய ம். செலவு இல்லாம ம். கண்டுபிடிக்கிறது, நான் மல்டிமீட்டர் வச்சே நோண்டுவேன். என்னது, வெறும் மல்டிமீட்டர் எடுத்துக்குவேன். மல்டி அப்படியே நீங்க சும்மா. மல்டிமீட்டர் வச்சதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு கொஞ்சம் புத்தியே வந்திருக்கு. அது அல்டிமேட்ல ஒரு புடலங்காயம் இல்லைங்க. இப்ப என் பேர் எனக்கு சந்தேகம் வந்துதான், இந்த 4 நாளைக்கு ம். முன்னாடி என் பேரு எவனை கேட்டாலும் பார்க்க முடியாதுங்கிறான், பார்க்க முடியாது. எனக்கு கடுப்பாயிடுச்சு, என்னடா எவனை ம். கேட்டாலும் பார்க்க ம். முடியாதுங்கிற. ஏன்னா எல்லாமே 10 ம். மில்லி ஆம்பு 15 மில்லி ஆம்புலயே பார்த்து 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 இந்த குருட்டு முண்டங்களுக்கு இப்படியே பார்த்து பார்த்து வீணா ம். போயிட்டானுங்க. அப்புறம் தான் எனக்கு ம். கோபம் வந்து, என்னடா மட்டுமே அப்புறம் தான் புரிஞ்சுது. இல்ல என் பேர் ம். இருக்குன்னு தெரிஞ்சு போது அந்த 10ல வச்சேன், அந்த 10,000 10ல வச்சு, ம். அந்த மேல இருக்கிற ம். அந்த திருகு இருக்குல்ல, அந்த திருகு வந்து வச்சு, இந்த ம். எப்பவுமே கருப்பு கீழே தான் இருக்கணும், கருப்பு 3வது ஓட்டையில தான் இருக்கணும். ம். நீங்க ம். கருப்பு தூக்கி மேல போட்டு வச்சிருக்கீங்க, கருப்பு தூக்கி மேல மேல போட்டு வச்சிருக்கேன். பயங்கரமா நீங்க புத்திசாலி, பார்த்தா எவனாச்சும் பார்த்தான்னு கிண்டல் அடிப்பானுங்க, புரியுதா? முட்டாள் பேருமா பண்ணி வச்சிருக்கீங்க. நம்ம என்னங்க எலக்ட்ரிக்கலாங்க படிச்சோம். நான் நான் சொன்னதே படிச்சது நீங்க காதுல வாங்கல, காதுல வந்து பிசினஸ் மேன் இல்ல, அப்புறம் அப்படித்தான் இருப்பீங்க. ம். நான் எல்லாத்தையும் நேரடியா மண்டை உடைப்பேன், நேரடியா மண்டை உடைப்பேன். என்னைய எல்லாம் மண்டை அது உடைக்கிறமோ நானே ரைட்டு தாங்க. எழுதணும். இல்லைங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். நமக்கு புத்தி இல்லைன்னா சொல்லி கொடுக்கறதுல அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆனா காட்டுறதெல்லாம் காட்டும். நீங்க கருப்பு தூக்கி யாரு மேல உடைச்சுனாங்க, கருப்பு கீழே ம். காம் COMன்னு போட்டிருப்பான், அந்த காம்னு. அது காம்னு கரெக்ட் என்ன தான், தெரியுமா, கரெக்ட் தான். அது அது காமன்னு என்ன ம். தெரியுமா, அது பொதுவான அர்த்தம். ம். காமா இருக்குது, காமன். 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 அந்த காமன்ங்கிறது அப்ப ம். அந்த கருப்புல அதை குத்திரணும். கருப்பு எப்பவுமே ம். கருப்பு எடுக்கவே கூடாது, 3வது ஓட்டையில போட்டோம்னா அது எடுக்கவே கூடாது. என்னது, சரி, சரி, சரி. அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் 2வது வோல்டேஜ்க்கு வந்து 2வது வோல்டேஜ்க்கு வந்து ஓட்டையில தான் போட்டுக்கணும். 2வது ஓட்டையில தான் எப்பவுமே பார்க்கணும். 2வது ஓட்டையில தான் பார்க்கணும். எப்பயும் பார்க்கணும். ஓகே, ஓகே, ஓகே. 2வது ஓட்டையில சிகப்பு முனை இருக்கணும். 3வது ஓட்டையில ம். 3வது ஓட்டையில கருப்பு முனை எடுக்கவே கூடாது. நீங்க எது கண்டபடி மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க. சரி, சரி. அது நமக்கு தெரியலைங்க. இப்பதாங்க புரியுது. அது செஞ்சுருவீங்க நம்மளுக்கு கரெக்ட்டா. ம். ஆனா ரீடிங் கரெக்டா காட்டிடும். ரீடிங்ல கரெக்டா நான் பார்த்தேன். லூசு முடம் பண்ணியிருக்கான் ம். பாடுறா, பார்த்தேன். சரி சரி, ஏத ம். சொல்ல வாய்ப்பு இருக்கிற ம். சொல்லலான்னு ம். பார்த்தேன். ஆனா ஒண்ணு என்ன ம். பண்ணிட்டீங்க, ம். நீங்க என்ன ம். பண்ணிட்டீங்க, 2வதுலயும் சிகப்பை வச்சு, அஹ், ம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, முதல்ல கருப்பு வச்சு 2வதுல சிகப்பு வைக்கிறீங்க, அது அடிப்படை தப்பு அது. ம். ம். நீங்க முதல்ல சிகப்பு வைக்கணும். முதல்ல சிகப்பு வச்சுன்னா அது என் பேர் மட்டும் பாக்குறதுக்கு. சரி, 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 சரி. அது சரி பண்ணிருவீங்க. ஆமா, அது என்ன பண்றீங்கன்னா, அது எப்பவுமே நீங்க வந்து 2ல சிகப்பு வச்சுக்கோங்க, 3ல கருப்பு வச்சுக்கோங்க, ம். அவ்வளவுதான். அது நீங்க செஞ்சுருவீங்க வச்சிருக்கிறது கரெக்ட்டா. நீங்க வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா 830 டீன்னு போட்டிருப்பான், சாதாரண 830 டீன்னு போட்டிருப்பான் அந்த மல்டிமீட்டர். ம். 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 830 DT 830 டீன்னு கொடுத்துருப்பான் பாருங்க, டிடி ஆமா, ஆமா. DT 832. 830 830. ஒரு முக்கால் மணி நேரம் ஓடிடுச்சுங்க மோட்டரு. மோட்டர் ஓடிட்டு தான் இருக்கு இன்னும். அதுதான் என் பேர் பட்டை கலப்புது. நீங்க தான் ஒரு வோல்ட், நீங்க 1 ஆம்பியர் கொடுத்துருக்கீங்களே, என்ன சாதாரண விஷயமா? அ இல்ல அது காத்தே ஓடிட்டு அந்த இருக்குமா? சத்தம் என்ன கழட்டி சத்தம் போடுது.
சவுண்ட் கேட்டுட்டு இருக்கான்னு பாருங்கய்யா. இங்க போடுங்க. இங்க அப்படியே வீடியோ கேக்குதாங்கய்யா? இந்த வீடியோ போட இருங்க. இந்த வீடியோக்கு வாங்க. எல்லாம் தூங்கிட்டாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த ஒரு நிமிஷம் போடுங்க. எங்க வீடியோ வரலைங்க. ஆ வந்துருச்சு வந்துருச்சு. இங்க ஒரு நிமிஷம் லைட் போட்டு. ஆ அருமை அருமை. 4 வச்சுட்டீங்க. சரி போதுங்க. போதும் 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 போதும். நன்றி நன்றி நன்றி. நீங்க நாளைக்கு இது நான் யூபிஎஸ்சி நாளைக்கு செஞ்சிருங்க. சரியா? ஐயா வீடியோ ஆஃப் பண்ணிருங்க, எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ஆஃப் பண்ணியாச்சு. நீங்க நாளைக்கு வந்து இந்த யூபிஎஸ்சி நாளைக்கு வந்துரும் இல்லையா? நாளைக்கு அந்த 500 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணீங்களா? அது வந்துருச்சா? வந்துருங்க. நாளைக்கு வந்துருச்சா? நாளைக்கு வந்துருமா அது? அது வந்த உடனே அந்த ஒரு 13 பண்ணிட்டு வீட்டுக்கு முதல்ல வந்து ஒரு இது எல்இடி லைட் ஒரு 4 போட்டுருங்க. புரியுதா? சரிங்க. அது பண்ணிட்டு பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பேசலாம். சரியா? நன்றி. ஓகேங்க. ஓகே ஓகேங்க.